ஸோ நாங்கள் வந்து இந்த MVCON 2026 வந்து பிளான் பண்ணும்போது வந்து நாங்கள் என்ன பார்த்தோம்னா, நிறைய வந்துட்டு இன்னொன்று ஃபிசிஷியன்ஸ் வந்துட்டு இன்னொன்று நிறைய மீட்டிங் நடக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த சர்ஜன்ஸ், அதாவது வந்துட்டு இன்னொன்று ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய மீட்டிங் வந்து நடக்குது. ஆனால் இந்த 2 குரூப்பையுமே சேர்ந்துட்டு இன்னொன்று ஒரே மேடையில் வந்துட்டு இன்னொன்று ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இன்னும் மீட்டிங் நடத்துறது ரொம்ப கம்மி. அண்ட் இதை வந்து ஏன் நாங்கள் வந்துட்டு இந்த பண்ணோன்னா, சர்க்கரை வியாதியால் வந்துட்டு இந்த பாதிக்கப்படுற கால்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு டயபெட்டாலஜிஸ்ட்டும் தேவை, அதே மாதிரி வந்துட்டு நல்ல சர்ஜன் பண்ணுறவங்களும் தேவை, அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் போடுற நர்ஸும் தேவை. ஸோ இந்த மாதிரி 3 குரூப்புமே வந்துட்டு வர்ற ஒரு கான்ஃபரன்ஸ் தான் MVCON 2026 அப்படின்ட்டு. இதுக்கு வந்துட்டு ஒரு 1000+ வந்துட்டு இந்த டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது வந்துட்டு 1000க்கும் மேலான வந்துட்டு இந்த டெலிகேட்ஸ் இந்தியா வந்துட்டு இந்த முழுவதும் இதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்கிற மாதிரி வேறு எந்த பிளாட்ஃபார்முமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்னோட சர்ஜன்ஸையும் சில ஃபிசிஷியன்ஸையும் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறதுல கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மெயினான இது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிற வந்துட்டு இந்த பேப்பர்லாம் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு இந்த பியூர் டயபெட்டிஸ் பற்றி இருக்குது, இன்னும் சிலது வந்துட்டு இந்த காலை வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படின்ட்டு இருக்குது, இந்த பல்லு வந்துட்டு இன்னொன்று டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ நம்மளால் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படாத ஒரு பாடி பார்ட் கூட நம்மளுக்குள்ள கிடையாது, கண், கிட்னி, கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்துட்டு மற்ற ஒரு மீட்டிங்காக தான் வந்துட்டு நாங்கள் இதை பார்த்தோம். எதுங்க? ஆமாங்க. ஸோ MVCON டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்லாம் இங்கே பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு, அது எல்லாமே வந்து அதில் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ தட் அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு இங்கே இருக்கிற 1000+ பேரோட ரீச் ஆகும் அப்படின்ட்டு. அதுதான் அந்த புக்கில் இருக்குது. டாக்டர் ஜிதேந்திர சார், அதாவது இந்த கான்ஃபரன்ஸில் இந்தியா முழுவதும் வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணப்படுது. காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, இல்லைனா ஆல்ரெடி வேலை பார்க்குற டாக்டருக்கு வந்துட்டு பண்ண ஆராய்ச்சி எல்லாமே இங்கே வந்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு இந்த போட்டிருக்கோம். இந்த யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா டிவியில் காமிச்சிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து அவங்களோட வேலையை வந்துட்டு புக்காக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணப்படணுன்னு இருந்தது. அதை தான் இந்த MVCON டைம்ஸ் அப்படின்ற புக்கு. எஸ். அண்ட் ஆல்சோ இல்லை பேராமெடிக்ஸ், விச் இஸ் அந்த நர்சஸ். ஏன்னா வந்துட்டு டாக்டர்ஸ் ஃபிசிஷியன்ஸும் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, அண்ட் சர்ஜன்ஸும் வீட்டுக்கு பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வீட்லேயே போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நர்சஸ். ஸோ அவங்க அங்கே இருக்கிற ஒரு சில ட்ரெஸ்ஸிங்கை வந்துட்டு தப்பான முறையில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த மறுபடியும் முதல்லேருந்து வந்துட்டு அந்த வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் 3 குரூப்புமே இங்கே இருக்கப்படுறாங்க. நாட் ஒன்லி டாக்டருக்காக மட்டும் கிடையாது, நர்சஸ்க்காகவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை ரேர் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த மெஜாரிட்டி வந்துட்டு இந்த டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அரௌண்ட் 800 to 900 டாக்டர்ஸ் இருக்காங்க, 150 to 200 நர்சஸும் இருக்காங்க. ஓகே. இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் என்ன வேணால் டேமேஜ் ஆகலாம். ஸோ இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்வாங்க, காலில் வந்து அவங்களுக்கு சொர்ணம் இருக்காது. ஸோ இப்போ அவங்க நடக்கிறாங்க, ஒரு சின்னதாக கல் குத்திச்சு இல்லை ஏதாவது முள் குத்துதுன்னா கூட அவங்களுக்கு தெரியாது, அண்ட் புண்ணு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இல்லை அந்த புண்ணு வாடி போய் அவங்களுக்கு ஸ்மெல்லு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த புண்ணு இருக்கிறதே தெரியுது அந்த டயபெட்டிக் நியூரோபதினால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கனால டயபெட்டிஸுக்கு புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் சுகர் இருக்கிறவங்க எப்போவுமே காலில் செருப்பு போட்டுக்கணுன்றது சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் ஃபுட் பேரை பற்றி பேசணும் எல்லாமே, அது எதுக்குன்னா சுகர் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் வெளியவா இருந்தாலும் காலில் எப்போவுமே ஒரு செருப்பு இருக்கணும். பிகாஸ் வீட்டில் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, குழந்தைங்களோட டாய்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று ஆணி கிடக்கலாம், அது குத்துனா கூட அது புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. டெஃபினட்டாக டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இருந்தாலும் காலை ஜாகிரதையாக தான் பார்த்துக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாருக்குமே வருதா அப்படின்ட்டு. அதாவது உலகம் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு 30 செகண்ட், அதாவது 1 நிமிஷம் கூட கிடையாது, ஒவ்வொரு 30 செகண்டும் வந்துட்டு சர்க்கரை வியாதினால் கால்கள் வந்துட்டு வெட்டப்படுது. வேறு எதுனாலுமே கிடையாது, லாரியில் அடுப்பட்டு வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து கிடையாது. சர்க்கரை வியாதினாலேயே உலகம் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு 30 செகண்டும் ஒரு கால்கள் வந்துட்டு இந்த வெட்டப்படுது. அதை தான் வந்துட்டு நாங்கள் காப்பாற்றுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்து பார்க்குறவங்களா இருந்தால் ஓகே. ஆனால் எங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அந்த லாரி டிரைவர், அவரோட கால்கள் வெட்டப்பட்டதுனால ஒரு சில ஆளோட வந்துட்டு இந்த வருமானம் கிடையாது. அது வந்து ஒரு குடும்பத்தோடையே வந்துட்டு இந்த வருமானம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கால்கள் வந்து வெட்டப்படுறதை நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். இன்னொரு குடும்பத்துக்கு வருமானம். சாரி, கால்கள் இழப்புன்றது வந்து
இந்தியாவில் ஆல்மோஸ்ட் பர் பர் ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு அதில் 1 lakh மேலான வந்து என்னோட ஆம்பிடேஷன்ஸ் வந்துட்டு அந்த நடந்துகிட்டே இருக்குது இந்தியாவில் மந்த்லி பேசிஸ். இப்போ எங்களோட ரெக்கார்டே வந்து we have saved more than 1 lakh limbs from amputation. ஸோ கால்கள் வந்துட்டு வெட்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வெட்டப்படாத இருக்கிறதுக்கு வர்ற ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கால்கள் வெட்டினோன்னா அது வந்துட்டு என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே தவிர்த்து சேவ் பண்ண முடிகிற பேஷண்ட்டு நாங்கள் வந்து மிக இருக்கிற வந்து எல்லா முயற்சியும் எடுத்து சேவ் பண்ணுவோம். முதல்ல வந்து ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த வருஷம் பார்க்கும்போது இதை வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இல்லைன்றதுக்காக வந்துட்டு நான் இதை க்ரியேட் பண்ணோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு அந்த வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் தான், டெஃபினட்டாக வந்துட்டு அந்த கடைசி கான்ஃபரன்ஸ் கிடையாது. எங்கே வேணால் நடக்கலாம். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த சென்னையில் இது பண்ணோம் தான். ஏன்னா வந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கிற வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எங்களோட ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு காட்டும்போது அந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜி மீதி இடத்துல வந்துட்டு கிடையாது. ஸோ வெறும் நாங்கள் இங்கே நடத்துகிறோன்னா நாங்கள் அதையும் வந்துட்டு என்னென்ன கான்ஃபரன்ஸில் ஒரு பார்ட்டாக வந்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இந்த சென்னையில் தான் நல்லா நடக்குது. Dr. Narsingan, Dr. Muruganathan, Dr. Panil Selvam, all the senior faculty members of the fraternity, ladies and gentlemen. So I honestly don't know where to start from. There's so many things to be said and the temptation to say everything simultaneously. But I think I should begin saying that I'm deeply, deeply, deeply humbled, and I must bow my head and with folded hands. And in the presence of Dr. MVCON's portrait there, I think nothing could have been more satisfying and gratifying to be felicitated with the presence of his legacy in this room. And as Dr. Narsingan was saying, Dr. Viswanathan was the pioneer, also popularly remembered as one of the founding fathers of diabetology in India, who started this movement and then formed a group to join him. In a way, he was also one of the first to have deviated over or diverted over to the private sector. And the Vijay Nursing Home is there who personified. So it's such a beautiful journey to be part of this legacy. I have known the family for as long as I have been around. I don't even remember how many years. So Dr. Vijay, though I think a few years junior to me, has always been a very prodigal student, much ahead of his seniors and others, and always excelling in every sphere that he took up. Very active even as a youngster and very forthcoming. And that's why I always shared a very frank, liberal relationship with him. Recently when he called up and he said, in fact he wrote a mail in a very formal way asking me when could he come to Delhi to invite me. So I immediately called up. I said, now, we have not reached that stage that you have to come and invite me. I have received your message, I'll come over. And I remember, it's been so much of togetherness all these decades. Once we were there, I think, in Bhubaneswar when that super cyclone happened and all the delegates had run away. So we were few of us. And next day I asked Vijay, we should go and see the Konark temple. Why it has not turned upside down with everything else. So there also we were together. So it's been a lifetime journey, and to be acknowledged by someone who's seen you working has a different kind of a satisfaction. Dr. Narsingan, as you were saying, I could take liberty with him even on the dining table because as a fellow Stanleyan, we had a different kind of bonhomie and different kind of candidness. He was assistant professor there, and then of course turned over and joined this institution. But wherever he's gone, he's been an asset and a great researcher. And so I was glad to see him as the dean over here. Now as far as the Lifetime Achievement Award is concerned, actually it happens when you have exhausted everything else.
So as Vijay was saying, now also become patron of RSSDI. We were very few. In fact, from North we were hardly any. In our generation, I was the only one. From the communicable disease, we graduated into non-communicable disease. And I remember somebody wrote a lighter piece in Japi saying that now India has graduated into an era of civilized diseases. We don't die of tuberculosis, we die of a heart attack. But today, after this COVID and AIDS, we are beset with both. And now if you have to tell a youngster what to read everything, it's neither syphilis nor diabetes. But luckily you have the AI to help you read. So it's been a beautiful journey for my generation to see this transition happening. And in fact, when we were undergraduates, it was precisely that time the ultrasound happened, the CT scan happened. So things were getting introduced. Gradually the textbooks changed over from Britain to the US. Our prize textbook of medicine was abundant, went over to Harrison. Then Harrison also so many volumes, and so on and so on later on, whether it was Jocelyn and others. So I think it's been a transition. Now, of course, you don't even look at the book.